ஹலோ எல்லோருக்கும் ரேவதி சம்பத்தின் அன்பான வணக்கம். நம்ம ஈஸி சைட் டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். ஆமாங்க, புடலங்காய் புட்டு தான் அது. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, செஞ்சு பாருங்கள். இதுக்கு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கணும், பூண்டு ஒரு 20 பல் பொடியாக கட் பண்ணிக்கணும், புடலங்காயும் ஒரு புடலங்காய் தான் ஒரு 1/4 கிலோ இருக்கும், அதையும் பொடியாக கட் பண்ணிக்கணும். முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சிறிதளவு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கி கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி ஆகும். அந்த மாதிரி பழத்தில் தான் அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்ச புடலங்காவை போட்டுக்கலாம். புடலங்காய் இது தண்ணி சத்து உள்ள பொருள். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது கூட நம்ம உடச்சக்கடலையும் சேர்த்து போகிறோம். புரோட்டீன் சத்தும் சேர்ந்து இருக்கும், விட்டமின் சத்து எல்லாம் இதில் இருக்குது. ஒரு வாட்டி இப்படி இந்த புட்டு செஞ்சு சாம்பார் கூட காரக்குழம்பு கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்த பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உடச்சக்கல்ல ஒரு 100 கிராம் எடுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம கலரும் போது தெரிஞ்சிடும். இப்போ நல்லா புடலங்காய் வெந்துடுச்சு. இது கூட நம்ம அந்த உடச்சக்கல்ல பொடி பண்ணி வச்சுருக்கிறத ஒன்றும் பாதியமாக பொடிக்கிறது போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கைவிடாமல் கிளறினோம்னா புடலங்காய் புட்டு ரெடி ஆகிடும். எண்ணெய் அப்படியே நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நம்ம கிளறி எடுக்க போகிறோம். இது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் செவந்து வரணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிளறி முடித்த உடனே நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலை கடைசியாக சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதெல்லாம் சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வேறு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். It is so delicious. Everyone must try this putalangi puttu. It's perfect with the rice and sambar.